கன்னியாஸ்திரி வாழ்க்கை. 18 வயதில் அக்னஸ் தனது குடும்பத்தை விட்டு வெளியேறினார். அவர் அயர்லாந்தில் உள்ள லொரேட்டோ சகோதரிகள் என்ற கிறிஸ்தவ அமைப்பில் சேர்ந்தார். அங்கேதான் அவருக்கு தெரசா என்ற பெயர் வழங்கப்பட்டது. பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். 1929ஆம் ஆண்டு அவர் இந்தியாவின் கொல்கத்தா நகரத்திற்கு வந்தார். அங்கே ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றினார். அவர் மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார். ஆனால் பள்ளி சுவர்களுக்கு வெளியே இருந்த ஏழை மக்களின் துயரங்கள் அவரின் இதயத்தை உடைத்தன. வாழ்க்கையை மாற்றிய அழைப்பு. 1946ஆம் ஆண்டு ஒரு நாள் ரயில் பயணத்தில் இருந்தபோது அவருக்கு ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம் ஏற்பட்டது. அனைத்தையும் விட்டு ஏழைகளுக்காக சேவை செய் என்று இறைவன் தன்னை அழைக்கிறார் என்று அவர் உணர்ந்தார். அந்த நாளில் அவரின் வாழ்க்கை முழுவதும் மாறியது. அவர் ஆசிரியர் பணியை விட்டார். வெள்ளை நிற நீல ஊரம் கொண்ட எளிய சீலையை அணிந்தார். அதுவே பின்னர் உலகம் முழுவதும் அறியப்பட்ட அன்னை தெரசாவின் அடையாளமாக மாறியது.